ராகி சேமியா காரம் போட்டு நம்ம செய்வோம். அது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் வந்து இப்போ ஒரு பாக்கெட் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து தண்ணியில் நல்லா கழுவிடணும். உடனே கழுவி எடுத்துடணும். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. பாருங்கள், உடனே வடிச்சிடணும். இதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிடுவோம். இது உடனே கழுவுனா தான் நல்லா பொழு பொழுன்னு வந்துடும். உடனே தண்ணியை வடிச்சிடணும். இந்த மாதிரி இதை வந்து ரொம்ப நேரம் வச்சுருந்திங்கன்னா இப்படி பிசு பிசுன்னு ஆயிரும். ஒரு பிளேட் எடுத்துக்கங்க. நீங்கள் இட்லி தட்டு எடுத்துக்கிறலாம், இல்லை இது மாதிரி வேக வைக்கிற ஆவியில் வேக வைக்கிற தட்டு எதாக இருந்தாலும் எடுத்துகிட்டு இதில் நல்லா பரத்திடுங்க. பரத்திட்டு ஆவியில் இட்லி சட்டியில் வச்சு நல்லா வேக வச்சுருங்க. இது ரொம்ப நேரம் வேகாது, கொஞ்சம் நேரம் தான் வேகும். இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்தில் வேக வைப்போம். பாத்திரத்தில் தண்ணி வச்சு, நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சாலும் சரி, இந்த தட்டை வச்சு நம்ம ஆவியில் வேக வைக்கணும். இதுக்கு இந்த அணில் ராகி சேமியா தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கழுவுறது மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் கழுவி எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், மூடிடுவோம். ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். ஒரு நல்ல ஆவி வந்த உடனே எடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாத்திரத்தில் வச்சுருந்தது பாருங்கள், ஆவியில் நல்லா வெந்துருச்சு. தெரியுதா? இந்த வாசனை இந்த பொழு பொழுன்னு வந்துருச்சு பாருங்கள். இது போதும். இதோட ஆஃப் பண்ணிடுவோம். இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம கார சேமியாவுக்கு வந்து கார ராகி சேமியாவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிடுவோம். ஆயில் நல்லா சூடாகட்டும். அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிடுவோம். அதில் கொஞ்சம் பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பூ, அது நல்லா வெடிக்கட்டும். நல்லா வாசனை வர முடியும். கொஞ்சம் நல்லா வெடிச்சுக்கிறட்டும். நல்லா வெடிச்சிருச்சு. இதில் வந்து வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது லேசாக வதங்கினா போதும். இதில் வந்து தக்காளி போட்டுக்கிடுவோம். இது உங்களுக்கு வந்து ஆப்ஷன். தக்காளி வந்து புளிப்பு கொஞ்சம் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா புளி போட்டுக்கோங்க. நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். தக்காளி நல்லா வதக்கிட்டோம். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இது கொஞ்சம் மஞ்சள் தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரிக்கு மிளகாய் தூள் நான் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். ஒரு ஸ்பூன் கறி மசாலா பவுடர், இது வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி இருக்கோம். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். நம்ம இப்போ இந்த ராகி வேக வச்சுருக்கோம்ல, இதை வந்து இதில் போட்டுருவோம். இப்படி நல்லா பொழு பொழுன்னு இருக்கணும். தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு ஆவியில் வேக வைக்கும் போது இப்படி நல்லா பொழு பொழுன்னு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிசு நம்ம கிண்டும் போது பிசு பிசுன்னு வராது. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு பிரட்டி வேண்டியதுதான். இதில் வந்து உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் நெய் போட்டுக்கிறலாம். நான் இதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன்.
இதில் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே நம்ம போட்டிருக்கிறதுனால ரொம்ப இதாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு லாஸ்ட்டில் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேரட் சீவி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த கேரட் நல்லா வேகணும்னா வதக்கும் போதே கூட நீங்கள் போட்டுக்கிறலாம். நாங்கள் வந்து பச்சையாக வேணும் பிள்ளைகள், நாங்கள் இது ரொம்ப நல்லா இருக்கும் பச்சையாக போட்டால். அதுக்காக நம்ம ரொம்ப இந்த சூடுலேயே நம்மளுக்கு இதானா போதும். அவ்வளோதான். உங்களுக்கு கொஞ்சம் காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிறலாம். அவ்வளோதான். இதை அப்படியே மூடி வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்ப்போம். இறக்கி முடிச்சுட்டு கேரட்லாம் போட்டுட்டு பழுமாறும் போது தேங்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு கலக்கி சாப்பிட்டுக்கிட்டீங்க. அவ்வளோதான், ஃபினிஷ். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஈஸி. இது லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சத்தானதும் கூட. இதில் நீங்கள் இன்னும் வேணாலும் இன்னும் ஏதாவது காய்கறிகள்லாம் சேர்த்துக்கிறலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கார சேமியா ராகி சேமியா பண்ணியாச்சு. இதை நீங்களும் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.